அவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார். அவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார். என் ஆண்டவர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள், நீதிமான்கள் பாடி மகிழ்வார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் யெப்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யெப்தா கிளையாத்தின் மகன். ஆனா கிளையாத்து வேறொரு ஸ்திரீக்கு இந்த யெப்தாவை பெற்றிருக்கிறான். கிளையாத்தின் மனைவியின் குமாரர்கள் வளர்ந்ததும், உனக்கு வீட்டில் நீ இன்னொரு ஆளுக்கு பிள்ளை, நீ எப்படி இங்க சுதந்திரம் எடுக்கலாம் என்று அவரு, நானும் அவர் அப்பன் தான், நீ கிளம்பு, உனக்கு சுதந்திரம் கிடையாது, துரத்தினார்கள் அப்படின்னு தான் இருக்கும். துரத்தினார்கள். இந்த யெப்தாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் கர்த்தருடைய சந்நிதியில் தன் காரியத்தை எல்லாம் சொல்லுகிற, சந்நிதியில் சொல்லுகிறவன் மட்டுமல்ல, இவன் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கி இருக்கிறவன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் தங்குவான்? யார் கர்த்தருடைய சந்நிதியிலே அவருடைய கூடாரத்தில் வாசமா இருப்பான் தெரியுமா? ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை தவறாமல் செய்கிறவன். சங்கீதம் 15. இவன் அப்படி ஒன்னு ஆணையிட்டான். என்ன தெரியுமா? நான் யுத்தம் பண்ணிட்டு வரும்போது எதிரே யார் வந்தாலும் நான் அதை உமக்கு தருவேன். அது அவனுக்கு துக்கத்தை உண்டாக்குகிற காரியம், ஆனாலும் தவறாமல் செய்கிறவன். அவன் யார் தெரியுமா? கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறவன். அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவன். அவன் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்தையும் சொல்றவன். அவனுக்கு என்ன நிலைமை தெரியுமா? எங்க அப்பா வீட்டில் உனக்கு சுதந்திரம் கிடையாது, உன் பிறப்பு வேற, நீ இன்னொரு ஸ்திரீக்கு மகன் என்று சொல்லி துரத்தினார்கள். ஆண்டவர் என்னைக்குமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். சூழ்நிலைகள் மாறினது. அதே 11வது அதிகாரம் அதனுடைய 5, 6, 7 வசனங்களை வாசியுங்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய், கீலேயாத்தின் மூப்பர்கள் இந்த பெரியவங்க துரத்தி விட்டாங்கல்ல, இவங்க எல்லாம் இப்போ எங்க வராங்கன்னா யெப்தா கிட்ட வராங்க. கர்த்தர் வர வைத்தார். சில நாட்களுக்கு பின்பு 4வது வசனம், அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில யுத்தத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். எதற்கு தெரியுமா? துரத்தப்பட்டவன தலைவனா திரும்ப கொண்டு வரணும். துரத்தப்பட்டவன தலைவனா திரும்ப கொண்டு வரணும். என் ஆண்டவர் அன்றும் செய்தார், இன்றும் செய்கிறார்.